அருள் தரும் மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு பூமிநாத சுவாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை கோலாகலம். வீரவநல்லூர், மே 31. வீரவநல்லூர் அருகே அமைந்துள்ள அருள் தரும் மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு பூமிநாத சுவாமி திருக்கோவிலில் குத்துவிளக்கு பூஜை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை 31/5/2026 மாலை 6 மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் வழங்கும் திருவிளக்கு பூஜை இணைந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் இணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். திருவிளக்கு பூஜையை துவக்கி வைத்தவர்கள் அருள் தரும் பூமிநாத சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் திருமதி மாடத்தி, மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் என். பருவதராணி, பேராசிரியர் செல்வி டாக்டர் கலையரசி, திருமதி புவனேஸ்வரி, இசக்கி கண்ணன், திருமதி ஜோதிடர் இந்திரா. திருவிளக்கு பூஜை நடத்தி சிறப்பு செய்தவர் SP ராமர், ஆசிரியர் மற்றும் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு, இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம், வீரவநல்லூர், திருத்தொண்டர்கள், உழவாரப் பணி தொண்டர்கள் சீதாராமன், பாலமுருகன், வீரகுமார், தளவாய், சுந்தரியம்மா, பேச்சியப்பன், மணிகண்டன், மாணிக்கம், திருமதி ரெஜினா, அமுதா, கலையரசி, சாந்தி, வனிதா, சிவகார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டனர். பக்தர்கள் குடும்ப நலன், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, திருமண வரம், மகப்பேறு, நோய் நீக்கம், மன அமைதி உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுடன் இறைவனை பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீரவநல்லூர் கோவில் நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பூஜை நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக அருள் பெற்றனர்.
கீழே இறக்கி அடிக்க. விசாகம் நிறைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பு திருவிழா வழிபாடு நம்முடைய முருகன் சாப்பிட்டு போயிருக்கிறது. மிக பிரமாண்டமாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் ஒரு கலந்து வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு உலகத்தில் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவோம். இன்றைய வழிபாட்டானது சிறப்பாக குமுதம் பக்தி மற்றும் போட்டி சொந்தங்களால் இணைந்து நடக்கக்கூடிய இந்த திருவிழா வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1 மணி நேரம் இந்த உலக வழிபாடு நடைபெறும். இந்த 1 மணி நேரம் வழியாக விளக்கமாக சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த விளக்கை நம்முடைய தேர்தலுக்கு முதன்முறையாக நம்முடைய டாக்டர் மருந்துலியம் அவர்களும் நம்முடைய திருக்கோயிலுடைய ஈவோ செயலாளர் செல்வடி மகாத்தியம் அவர்களும் இளைஞர் இந்திரா அவர்களும் பேராசிரியை கலையரசி அவர்களும் நம்முடைய இசையை கலைஞர்களுடைய மனைவி புவனேஸ்வரி கலைஞர் அவர்களும் திருவிழத்தை ஏற்றி வைப்பார்கள். அந்த திருவிழத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களை தீர்மானித்து கொடுக்கிறோம். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க. போட்டி பின்னால வரிசையில் அமர்ந்துருங்க. திருவிழத்து வழிபாடு நடக்கும். யாரும் கொடுக்க வர வேண்டாம். பணிவோடு கண்டுகொள்ளும். ஜோதி ஏற்றப்பட்ட உடனே தேவி அதன் வீட்டிலிருந்து நமக்கு அருள்பாலிப்பதாக நம்முடைய முழுமையான நம்பிக்கை. ஆகையினால அந்த ஜோதி ஏற்றப்பட்டவங்க ஊடால் நடுவில் வரக்கூடாது. யாராலும் சரி ஒரு 3/4 மணி நேரத்திற்கு அங்க இருக்க நம்முடைய தொண்டர்கள் தயவு செய்து என்ன எவ்வளவு வரக்கூடும், என்ன கொடுத்து என்ன கொடுத்து கேட்காதீங்க. ஒரு 3/4 மணி நேரம் நடக்கக்கூடிய வழிபாட நாம சத்தமாக செய்து கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஊருக்கு வருவேன், நம்முடைய நாட்டுக்கு வருவேன். திருவிழத்து வழிபாடு என்பது ஜோதி வழிபாடு பொருத்தமானது. மிகப்பெரிய ஒரு பணி, ஒரு இறைப்பணி. அந்த வகையில் நம்ம வழிபாடு நடத்துறோம். வழிபாடு எல்லா பொருளும் புதிய இடங்கள் நடத்திட்டு
பிரசாதம் சிறிது நேரத்திற்கு பயன்படும். பிரசாதம் சிறிது நேரத்திற்கு பயன்படும். அங்க ஜோதி ஏரியா கொஞ்சம் பாருங்க. அந்த வரிசையில் ஜோதி ஏரியா அர்ச்சனைகள் செய்வோம். வணங்கி ஒரு வரவேற்பு பாடம் அகவை பாடல் சொல்வோம். வரவேற்பு பாடம் வணங்கி ஜோதியை பார்த்து வணங்கி இந்த மாணவர்களுக்கு அலங்கார பெண்களே நான்காம் வழிவிளக்கே காமாட்சி தேவியரே மூல விளக்கு ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு மாளிகையில் ஜோதியுள்ள மாறாகப் படுகின்றேன். மாங்கல்ய பிச்சை படிப்பினை இளைய பூஷணங்கள் காரணம் பட்டி இளைய பசுக்கள் காரணம் அஷ்டலட்சுமியாக அன்புடனே காரணம் சோழர் கண்டே
2 விழுப்பூக்கள் எடுங்க. 2 விழுப்பூக்கள் எடுத்து தண்ணீர்ல போட்டு விடுங்க. அந்த தண்ணீர்ல பூ எடுத்து பக்தியுடைய புகையில தூபத்துல காட்டுங்க. தூபத்தை காட்டி பிள்ளையாருக்கும் எடுத்துக்கும் போடணும். தூபோமாத்ரா பயாமி. இந்த தொண்டையில ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். கற்பூர தீபாவளி வரக்கூடிய மணி அடிக்கணும். ஏற்றி கொண்டு மணி அடிக்கணும். சொல்லுங்க காட்டு, சொல்லுங்க எல்லாரும். திங்களே ஜோதினி தினகரன் ஜோதினி எங்கள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி அகிலா ஜோதினி அற்புத ஜோதினி. கற்பூர ஜோதியில காட்டி பிள்ளையாருக்கும் எனக்கு போடணும். இப்போ கண்டு வந்தீங்களா? இப்போ கண்டு வந்தீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காட்டலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டலாம். நிறைய பக்கத்துக்கு காட்டிக்கலாம். வேண்டுகோள் பாடல் படிப்போம். அதன் பிறகு சொல்லலாம். எல்லாரும் வணங்கி சொல்லுங்க. வணங்கி சொல்லுங்க. பாடல் சொல்லுங்க. கலையாத வாராத நட்பும் அன்றாத வழியும் குன்றாத இளமையும் அழுப்பினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் ஆழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் கனிகள் வாராத படையும் கொலையாத நிதியமும் போராத போரும் போது துக்கமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய கொண்டு கண்டாய் அடையாத அலையிலும் ஆயிரம் நன்மையே ஆதி கடவுளி வாழ்வே அமுஈச ஒருவாம் அகலாத சமபாடி அருள்வாமி அபிராமியே. இது அந்த 18 செல்வங்கள் 16 செல்வங்கள் இருக்கு. இந்த பாடல் வீராவதி கண்டதா பாடல். அந்த மனித வழிபாடு அவங்க ஏற்றுக்கொண்டு சிறந்தவங்க திருவள்ளுவர் புரிந்து போற்றுவாயாக. எங்கள் தொழில்முறை அறமுறை தவறாதி ஒன்றும் பொருளும் நன்மும் பெற செழித்தோங்கி நன்முறையாக வாழ திருவள்ளுவர் புரிந்து போற்றுவாயாக. ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரிய உழைப்பையும் உணவையும் வழி உண்மை எரிந்து செம்மை புரிந்து உணவும் உறவையும் நின்று வாழ திருவள்ளுவர் புரிந்து போற்றுவாயாக. நாங்கள் அறியாமல் செய்யும் பிழைகளை மன்னித்து தீவழி செல்லாமல் தடுத்து நல்வழி செலுத்தி நல்லாரியாக வாழ திருவள்ளுவர் புரிந்து போற்றுவாயாக. கருணை புரிவாய் ஜெகதம்பா கருணை புரிவாய் லம்போதரனை பெற்ற அம்பா பவானி லம்போதரனை பெற்ற அம்பா பவானி லலிதாம்பிகை அருள் கமலாம்பிகை லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே ஜெகதம்பா கருணை புரிவாய் அம்பா கருணை புரிவாய் ஜெகதம்பா கருணை புரிவாய். திருவிழத்தை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய செயலாளர்கள் மாணவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக மேலும் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதி விளக்கை ஏற்றியிருந்த டாக்டர் மோகராணி அவர்களுக்கும் ஜோதிடர் இந்திரா அவர்களுக்கும் பேராசிரியர் கலையரசி அவர்களுக்கும் புவனேஸ்வரன் அவர்களுக்கும்
எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவுருள் முழுமையாக கிடைக்க நம்முடைய வழிபாட்டுகளின் சார்பாக பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே மாதந்தோறும் கலந்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒருங்கிணைப்பாக இந்த திருவிளக்கு வழிபாட்டை 300 திருவிளக்குகளுடைய வழிபாட்டுகளை ஒருங்கிணைப்பாக செயல்பட்ட நம்முடைய ஆலய பாதுகாப்பு இந்து ஆலய பாதுகாப்பு பணியினுடைய வீரவனூர் விலையினுடைய பொறுப்பாளர்கள் அத்துணைகளுக்கும் இளவருடைய தேவை அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய வழிபாட்டின் சார்பாக இதே மூலமாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். இந்த அளவில் வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பான வழிபாட்டை நடத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்த அந்த பத்திரிப்படி குழு அலுவலருக்கும் விழாவார பணிக்குழு அலுவலருக்கும் இந்து ஆலய பாதுகாப்பு குழுவின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதை சொல்லியிருக்கிறோம். வழிபாடு நிறைவாகிறது. இதில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மங்களம் பாடி வழிபாடு நிறைவு செய்வோம். கையெழுத்தி பாடலாம், எல்லாரும் கையெழுத்தி பாடலாம். சங்கராய 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 மங்களம் சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கடவுளை குறித்த கஷ்டங்கள் அகலும். விபூதி குங்குமம் அணிந்து கொண்டால் வியாதிகள் நீங்கும். இந்து தர்மத்தை கடைபிடித்தால் இன்பமாக வாழலாம் என்று கூறி இந்த வழிபாடு நிறைவு செய்வதுடன் இந்த வழிபாட்டுடைய நிகழ்வுகளை நம்முடைய யூடியூபர் திரு தமிழன் டிவி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் ஐயா யூடியூப் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை போராது படம் எடுத்துருக்காங்க. அந்த தமிழன் டிவி யூடியூப்ல நீங்கள் பார்த்து கொள்ளலாம், பார்த்து ரசிக்கலாம். அவர்களுக்கு விமர்சனத்தை எழுதணும். நீங்கள் பார்த்து ரசிக்கிறதோடு மட்டும் இல்லை, எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு எழுதணும். இந்த நம்முடைய இந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய போத்தி சொர்ணமகான் அமைப்பும் நம்முடைய குமுதம் பக்தி இதனுடைய அமைப்பும் அவர்களுக்கும் இந்த யூடியூப் மூலமாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் பிரசாதமாக இருக்கிறார்கள். நம்முடைய அவர்களுக்கு மேனேஜர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே பாருங்க, அப்படியே வருங்க. சரிங்க.
காட்டிக்கலாம். வணக்கம். போலீஸ் சொர்ணகுமார் திருநெல்வேலி டவுன் சார்பாக வீரவநல்லூரில் அமைந்திருக்கும் அருள்தரும் வரதாம்பிகை உடனுரை பூமிநாத சுவாமி கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதுக்கு மெயின் ஸ்பான்சராக போலீஸ் சொர்ணகுமார் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பான திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அம்மனின் அருளையும் பெற்று அனைவரும் கோயில் சுழல் சென்றார்கள்.